நான் பார்த்துக்கிறேன்னு இந்திரன்ட்ட சொல்லிட்டு ஒரு அழகான பெண்ணா மாறி அரக்கர்கள்ட்ட போறாரு. அப்படி போய் அரக்கர்களை ஏமாத்தி அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து தேவர்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்றாரு. அதை அந்த அரக்கர்கள்ல இருந்த ராகு பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவரும் தேவர் மாதிரியே மாறி தேவர்களோட தேவர்களாக போய் அந்த அமிர்தத்தை குடிச்சிட்றாரு. அப்படி குடித்த ராகுவை நம்ம மகாவிஷ்ணு பார்த்துடுறாரு. பார்த்தவர் உடனே ராகு மேலே அவரோட சுதர்சன சக்கரத்தை எரிஞ்சிடுறாரு. எரிஞ்ச உடனே தலையும் உடம்பும் தனித்தனியாக போய் தலை ராகுவாகவும் உடம்பு கேதுவாகவும் மாறிடுச்சு. இதை பார்த்த எல்லா அரக்கர்களும் இங்கே இருந்தால் நம்மளையும் சாகடிச்சிருவாங்கன்னு நினச்சி பயந்து அங்கே இருந்து ஓடிடுறாங்க. பிறகு என்ன, தேவர்களுக்கு சொர்க்கலோகம் கிடச்சிருச்சு. நம்ம மகாவிஷ்ணுவுக்கு லட்சுமி கிடச்சிட்டாங்க. ஒரு வழியாக பல நாள் கழித்து ஒன்றா சேர்ந்த மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் திருப்பார்கடலில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம நாரதர் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர், நான் பிரம்மரை பார்த்துட்டு தான் வர்றேன், பிரம்மதேவர் கையிலே போகிறாராம், அங்கே போய் சிவனுக்கு நன்றி சொல்ல போகிறாரான்னு சொல்லவும் நம்ம மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் நாங்களும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். உலக உயிரினங்களுக்கெல்லாம் ஆபத்துன்னு ஒன்று வந்த உடனே நம்ம சிவபெருமான் உடனே அந்த ஆழகால விஷத்தை குடித்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றினார். அதனால நம்மளும் சிவனுக்கு நன்றி சொல்ல கையிலே போகலான்னு சொல்லி பிரம்மர், சரஸ்வதி, மகாவிஷ்ணு, லட்சுமி, நாரதர் அப்படின்னு எல்லாரும் ஒன்றா கையிலே போகிறாங்க. முதல்ல கைலையில் மும்மூர்த்தியும் அவங்களோட தேவிகளோட ஜோடியாக இருக்கிறத பார்க்க நல்லா தான் இருக்குது. வந்த பிரம்மர் சிவனை பார்த்து, நீங்கள் மட்டும் அந்த விஷத்தை குடிக்காமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னே தெரியலை, அதனால் பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா உயிர்களையும் காப்பாற்றினதுனால உங்களுக்கு நன்றி சொல்லலான்னு தான் வந்திருக்கோன்னு பிரம்மர் சொல்ல, அதுக்கு நம்ம சிவன், இல்லை நம்ம மகாவிஷ்ணு மட்டும் ஆமையாக மாறி மேருமலையை சுமக்காமல் இருந்திருந்தா அமிர்தம் கிடச்சிருக்காது. அதோட அமிர்தம் தேவர்களுக்கு கிடைக்கவும் உதவி இருக்காரு. அதனால் எல்லாரும் நம்ம மகாவிஷ்ணுவுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லவும் சதி சொல்கிறாங்க மகாவிஷ்ணுவை பார்த்து, இந்த அமிர்தம் கிடைக்கிறதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ உங்களுக்கு தான் ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா லட்சுமி கிடச்சிருக்காங்கல்லன்னு சொல்லவும் நம்ம லட்சுமி சும்மா இல்லாமல் நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும், மகாவிஷ்ணுவை கணவனாக அடையன்னு சொல்லிடுறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்.